மொத்தம் சுவிசேஷ புஸ்தகம் எத்தனை? ஓகே. சுவிசேஷம் சுவிசேஷம் என்ன இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை சொல்லுவாங்க? காஸ்பல். அப்படிதானே? காஸ்பல். அதுக்கு அர்த்தம் என்னன்னா பொதுவாக காட் ஸ்பெல், கடவுள் சொல்லிய வார்த்தைகள், காட் ஸ்பெல். அதுதான் காஸ்பெல்லாக வந்திருக்கு. இப்போ அந்த புஸ்தகத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி தானே? இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்க் புஸ்தகத்தில் எத்தனை ஊமைகள் இருக்கு தெரியுமா? எத்தனை ஊமைகள்? ஊமைகள்லாம் இப்போ சொல்கிற காரியம்னா எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவாங்க. சின்ன ஸ்டோரி சொல்லி அதன் மூலமாக அந்த கருத்தை எடுத்து மக்களுக்கு வேதத்தின் வார்த்தைகள் எடுத்து புரிய வைப்பாங்க. அதே போல் மார்க்கில் சொல்லப்பட்ட ஊமைகள், பேரபிள்ஸ் போட்டிருக்கு. எத்தனை ஊமைகள் இருக்கு? இல்லை, வேற யாருக்காவது தெரியுமா? ஓகே, 13 ஊமைகள் இருக்கு. 13. ஓகே, அதை பார்க்க போகிறோம். முதலாவது ஊமைகள் மார்க் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் ஊமைகள், மார்க்கில் சொல்லப்பட்ட ஊமைகள். அந்த வார்த்தைகளை சொல்லும்போது எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, வாசிச்சா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். மார்க் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும். இதில் முதலாவது ஊமைகள், அவருடைய பேர் என்னன்னா இயேசு பெரிய வைத்தியர், இயேசு ஒரு மருத்துவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரத்தில், மார்க் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆவது வசனத்தை வாசிங்க ஒருத்தர். மார்க் 2:17. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல். பிணியாளிகளுக்கு வைத்தியன். அப்போ அந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இன்னைக்கு வரைக்கும் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அற்புதங்களை தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக செய்ய வைக்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு மருத்துவர் நமக்கு தேவையா இருக்கிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தார். எதற்காக? அவங்க பாவத்தையும் காரியங்களையும் குறைகளையும் மன்னித்து அவங்களையும் அவர் தூய்மைப்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும். அது ஒரு காரியம். அடுத்து இன்னொரு காரியம் என்னன்னா, அவங்க வியாதிகள். இப்போ இன்னைக்கு நிறைய வியாதிகள் வந்து இயேசுப்பா விடுதலை கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு இயேசு ஒரு மருத்துவராக இருக்கிறார் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். 2வது காரியமாக. அது மட்டும் இல்ல, முக்கியமாக குற்றம் குறைகளை என்ன செய்யணும்? உணர்ந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இன்னைக்கு வரைக்கும் வியாதி மாற்றிட்டோம், ஓகே, ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் அல்ல, கர்த்தரை ஒழுங்க தேட வேண்டும். அப்பொழுது இயேசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? குறை கரைகளை மன்னித்து, நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து மீண்டும் அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. நீங்க ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்றோம்? வார்த்தைகளை சொல்றோம், ஓகே. ஆண்டவர் மன்னிக்கிறது யாரு? ஆண்டவர் தான். ஆண்டவர் மன்னிக்கும் பொழுது இந்த வார்த்தையின் மூலமாக இயேசப்பா என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். அவர் ஒரு வைத்தியராக இருந்து வியாதிகளை மாற்றுகிறாங்க, அவரோட வாழ்க்கையில குணங்களை என்ன செய்யறாங்க? மாற்றுகிறாங்க. வரும்போது நம்ம இங்க வந்துட்டு நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களா இருந்திருப்போம்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். நம்ம கெட்ட வாழ்க்கையாக கெட்ட குணங்களா இருந்தோம். ஆனால் என்ன பண்ணார்? இயேசு அதை மாற்றி விட்டார். அதற்கு தான் சொல்றார், ஒரு வைத்தியராக இருந்து இயேசு என்ன செய்யறாங்க? ஒரு மனுஷனை மாற்றுகிறார் என்பதை முதலாவது உவமைகளாக சொல்லியிருக்கிறாங்க. 2வது உவமைகள் மார்க் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும். எடுத்து வாசிங்க ஒருத்தர். 2:18 முதல் 20 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்களாமே. யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். இங்க 2வது காரியம் தலைப்பு என்னன்னு சொன்னா, மணவாளனின் தோழர். மணவாளனின் தோழர், கடவுளுடைய ஃப்ரெண்ட். தோழர்னு சொன்னா நண்பர். இந்த இடத்துல அவர் சொல்ல வருகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அன்னைக்கு எல்லாருடைய சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் உபவாசம் இருக்கவே இல்லை, நல்லா சாப்பிட்டு வாங்கி சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ எல்லாரும் மற்றவங்க பார்க்குறவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் எல்லாம் உபவாசம் இருக்கிறோம், அவங்க ஏன் உபவாசம் இருக்கிறது இல்லை?
இந்த இடத்துல அவர் சொல்ல வருகிற கருத்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டாம், ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம். ஆண்டவர் இல்லாத இப்போ அவங்க அன்னைக்கு உண்மையாலுமே இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருந்தார், அவங்க கூட இருந்தாங்க, அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க, உபவாசம் இல்லாம இருந்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் கூட நம்ம இருக்கிறா இல்ல, இருந்துட்டு நம்ம விசுவாசிக்கிறோம் அவர் இன்னைக்கு மரித்தும் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறது யாரு, பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு எல்லாரும் உபவாசிக்க வேண்டும். இங்க வந்து எல்லாரும் உபவாசம் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உபவாசம் எடுக்காதவங்க பிரயாசப்பட்டு என்ன பண்ணுங்க, உபவாசம் இருக்க வேண்டும். இங்க வர சொல்லுகிற கருத்து, ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது செய்ய வேண்டாம். அப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கும் பொழுது, உண்மையா இருக்கும் பொழுது, பரிசுத்தமா இருக்கும் பொழுது அவர் எப்பொழுதுமே பாதுகாப்பு இருக்கும். அப்ப இல்லாத நேரத்துல நிச்சயமா பாதுகாப்பு வேணும். அப்போ கிறிஸ்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் கர்த்தரை என்ன செய்யணும், தேட வேண்டும் என்பதை அவர் சொல்ல வருகிறார். மனவாளில் தோட கிறிஸ்துவ ஃப்ரெண்டா இருக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் சொல்லவும் முடியும். அப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள டெய்லி ஜெபம் பண்ணி வாசம் பண்ணி கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஃப்ரெண்டா இருக்கோன்ற நம்ம என்ன சொல்லுவோம், எல்லா காரியத்தையும் ஃப்ரீயா பேசுவோம். அப்ப அதே போல உங்களுக்கு அத்தனை உங்களுக்கு பேசுகிற தேவனா இருக்கிறார் என்பதை அவர் சொல்ல வருகிறார். இரண்டாவது காரியம். மூன்றாவது, மார்க் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாமே ஒருத்தரை. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடே இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். மூணாவது தலைப்பு, புதிய வஸ்திரம். புதிய வஸ்திரம். மார்க் 2:21. புதிய வஸ்திரம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு புதிய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம். இப்ப புதிய வஸ்திரம் நமக்குள்ள வந்துருச்சு. புதிய வழிமுறைகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அறிந்து வந்ததுக்கு அப்புறம் திரும்பி பார்க்க கூடாது. பழைய வஸ்திரத்தை என்ன செய்யக்கூடாது, நோக்கி பார்க்க கூடாது. இப்ப வந்திருக்கிறோம் எல்லாரும் ஒரு புதுசா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறோம், கீழே பழசும் மேல புதுசு இருந்தா நல்லா இருக்குமா, இருக்காது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு வாழ்க்கை, புதிய வஸ்திரத்தை கிறிஸ்துவை தரித்து கொண்டு உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ வேணும். பழைய வாழ்க்கைக்கு, பழைய எண்ணத்துக்கு, பழைய சிந்தைக்கு என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையை அப்படி போறதுனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, விழுந்து போறாங்க. ஆண்டவர் அறிந்து எத்தனையோ பேர் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் உங்க சபையில எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு நிலைத்திருக்கிறாங்களா, இல்ல. கொஞ்சம் கிறிஸ்துவுக்குள்ளாக, கொஞ்சம் கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. கொஞ்சம் பரிசுத்தமா, கொஞ்சம் உலகத்துக்கு. அப்படி போகக்கூடாது. ஒரே வாழ்க்கை பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். புதிய வஸ்திரத்தை தரித்து கிறிஸ்துவுக்காய் நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். அது மட்டும் இல்லை, பழைய வழிமுறைகளுக்கு நம்ம போகக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு நம்முடைய வழிமுறைகளே என்னது, வேறதான். பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கை சம்பந்தமே இல்லை. அந்த வழிமுறைக்கு நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். புதிய வஸ்திரம் என்பதை அவர் சொல்கிறார். அடுத்ததாக மார்க் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வார்த்தை, 4வது பேரபல்ல பார்க்கிறோம். வாசிங்க. மார்க் 2:22. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பல துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். புதிய, அதே போலதான், சின்ன ஒரு வித்தியாசம் தான். புதிய வஸ்திரத்துக்கும் இது புதிய ரசம். 4வது பேரபல் பேரு புதிய ரசம். நம்ம கிறிஸ்துவுக்குலாம் வந்ததுக்கு அப்புறம் புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, எல்லாம் எண்ணம் எல்லாம் எனது புதிதாக இயேசுவை மாற்றிட்டாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ரசத்தை கிடைச்சா அவர் அபிஷேகத்துக்கு ஒரு வாழ்க்கைக்கு அவர் சொல்ல வருகிறார். இந்த கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த இருதயத்துக்குள்ள பழைய காரியங்கள், பழைய சிந்தை, பழைய எண்ணம், பழைய காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, உள்ள வரவே கூடாது. வந்துச்சுன்னா எனது புதிய வாழ்க்கையும் கெட்டு போயிடும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கு என்ன காரணம், அப்படிதான். ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றாங்க, வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க, அபிஷேகம் பெற்று வல்லமையில இருக்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறது, புதிய ரசத்துல பழைய துருத்தி என்ன செய்யக்கூடாது, ஊற்றப்படவே கூடாது. பழைய எண்ணம், பழைய சிந்தை, பழைய செயல்கள் உள்ள வரவே கூடாது. அதுக்குதான் டெய்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. இந்த புதிய ஏற்பாட்டுக்கு சொல்லப்பட்டிருக்க கருத்து முக்கியத்தான் என்னது, பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாங்க. யாரு, பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாருன்னு சொன்னா நிச்சயமாய் பழைய ரசத்துக்குள்ள புதிய காரியத்தை வரவிடாதபடிக்கு என்ன பண்ணுவாங்க,
தடுத்துருவாங்க. கேட்டு டெய்லி படுக்கிறோம், திருப்பி காலையில் எந்திரிக்கும் பொழுது என்ன சிந்தையெல்லாம் எப்படி இருக்கிறது? ஒரே போல டெய்லி இருக்கிற மாதிரி இருக்குதா? சாத்தான் தேவையில்லாத கொண்டு வருவான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தாரா என்ன பண்ணுவாரு? இல்ல, அது தவறுன்னு சொல்லி உணர்த்தி தருவாங்க. அப்போ பழைய எண்ணம் பழைய சிந்தை வராதபடிக்கு நம்முடைய புதிய ரசத்துக்குள்ளாக பெற்ற அபிஷேகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதை கருத்தை அவர் சொல்ல வருகிறார். 4வது காரியம். அடுத்ததாக 5, மார்க் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை. மார்க் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரைக்கும். பிரிந்திருக்கும் ராஜ்யம். தலைப்பு பிரிந்திருக்கும் ராஜ்யம். வாசிங்க. எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகர்கள், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டான், அழிந்து போவானே. பலவானே முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். ஓகே. 5வது காலத்துல பார்க்கும்போது பிரிந்திருக்கும் ராஜ்யம். இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை, இந்த இடத்துல சொல்றது ஒற்றுமையாக அன்பாக நம்ம இருந்தோம்னு சொன்னா அதை யாருமே என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது. நம்ம எல்லாருக்குள்ளாக இப்ப இங்க வந்துட்டு எல்லாருக்குள்ள ஒற்றுமை அன்பு இருக்குன்னு சொன்னா எதிராளி வந்து நம்மளை வீழ்த்த முடியுமா? வீழ்த்தவே முடியாது. இன்னைக்கு அந்த பெயல்செபூல் ஆவி 22ஆம் வசனத்துல போட்டிருக்கிறது. இவன் பெயல்செபூல் பிசாசின் ஆவி உள்ள வந்துச்சுன்னு சொன்னா அங்க என்ன வந்துடும்? கலக்கமும் பிரிவினைகளும் சண்டைகளும் வரும். அந்த பிசாசின் பொல்லாத ஆவிகள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. எப்பொழுதும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் பிரயாசப்படுகிறோம், ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும். ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் நிலை நிற்கவே முடியாது. உங்க குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாம 4 பேர் இருக்கிறீங்களா, ஒற்றுமை இல்லாம அன்பா இல்லாம இருந்தா என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஒற்றுமையா இருக்கணும், பிரிந்திருக்க கூடாது. எந்த கசப்பு இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மன்னித்து அன்பா இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா இன்னொருத்தர் யார் உள்ள வந்துருவான்? பிசாசின் ஆவி. வந்தானே சண்டை, குழப்பம், போராட்டம் எல்லாம் வந்துடும். அப்ப அந்த ஆவி வராதபடிக்கு என்ன செய்யணும்? பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப இன்னைக்கு வந்திருக்க நீங்க எல்லாரும் குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பம் இருக்கா? இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. எங்களுக்குள்ள அந்த ஆவி வராதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஒற்றுமையாக அன்பா இருக்க வேண்டும். அப்ப அன்பா இருக்குன்னா யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர். அப்படி எழுதி ஜெபிக்கும் பொழுது, வேதவாசியத்துக்கு பிரியமா இருக்கும் பொழுது ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? நமக்கு துணை செய்கிறார். அது மட்டும் இல்ல, ஒற்றுமையா வாழ்றதுக்கு அவரே உதவி செய்வாங்க. ஆவியா நம்ம கூட இருந்தா சரி. கர்த்தர் நம்ம கூட இருந்த வேற யாரை பறிக்க முடியுமா? சாத்தம் பறிக்க முடியுமா? அவனை தந்திரம் மேற்கொள்ள முடியுமா? முடியாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் வார்த்தை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கும் பொழுதும் அந்த சாத்தானை மேற்கொள்வதற்கு பிரயாசப்படுங்க. 3 காரியத்தை சொல்றார். பிரிந்திருக்க கூடாது, வீடு தனக்குத்தான விரோதமாக பிரிந்திருக்க கூடாது, பரிசுத்த ஆவியானவருடைய துணை இருக்க வேண்டும் என்பதை இந்த காரியத்தில் சொல்ல வருகிறார். அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க வளரும் பொழுது ஒரு நாளும் பிரிந்திருக்கவே கூடாது. எல்லா காரியத்தையும் மேற்கொண்டு ஜெயமாய் வாழ வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். 6வது காரியம், மார்க் 4ஆம் அதிகாரம் 3 முதல் சொல்லப்பட்டிருக்கு. 3ல இருந்து 20 வரைக்கும். அதில் நீங்க ஒரு 3 வசனத்தை மட்டும் வாசிங்களேன். அதனுடைய 5, 6, 7, 8 அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 20 வரைக்கும். தலைப்பு விதைக்கிறவன். சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. இந்த இடத்துல பார்க்கிறோம் 4 விதமான விதைக்கிறவன். தலைப்பு என்னன்னு சொன்னா மார்க் 4 3 முதல் 20 வரைக்கும் விதைக்கிறவன் என்ற தலைப்பு. அதுக்கு கீழே பார்க்கிறோம் 4 விதமான காரியம். கடினமான இடம், கற்பாறையான இடம், 3 முள்ளுள்ள இடம், 4 நல்ல நிலம். இந்த கதை நீங்க கேட்டிருப்பீங்க. இதன் மூலமாக அவர் சொல்ல வருகிற காரியம், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழும்பொழுது எப்பொழுதும் வார்த்தையை கேட்டு
வார்த்தையை உணர்வுள்ளவங்களா என்ன செய்யணும்? கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உணர்வு இல்லைன்னு சொன்னா நீங்க இப்ப இவ்வளவுதான் இங்க வந்தாலும் சரி, அந்த பரிசுத்தாட துணை இல்லைன்னு சொன்னா வார்த்தையை கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும், ஆனா வளரவே முடியாது. எவ்வளவுதான் வார்த்தைகள் கேட்கலாம், எவ்வளவு வாசிச்சுட்டு பிரயோஜனமே இல்லை. வார்த்தையை கேட்டு உணர்கிறவங்களா இருக்கணும். அப்ப அந்த உணர்வை கொடுக்கறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? வார்த்தையை கேட்டு நல்ல நடத்தல். நம்மளோட உணர்வுல ஆவி இல்லைன்னு சொன்னாலே கடினமான கற்பாறையான ஒழுநிலைகளுக்கு தான் சாத்தா கொண்டு போயிடுவோம். அது பிரயோஜனமே இது. எவ்வளவு நாள் வந்துட்டோம், எத்தனை வருஷம் சபையை கிறிஸ்துவனா வாழ்ந்துட்டு பிரயோஜனம் இருக்குதா? இல்லை, அது முக்கியம் அல்ல. அப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் நம்ம வாழ்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு என்ன வேணும்? உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். உணர்வு இல்லாதவங்க கனி கொடுக்கவே முடியாது. அடுத்ததாக புறம்பே இருக்கவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனுடைய 11-12 பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் 11 வசனம் சொல்லியிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யல? கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த கதையை சொல்றாரு. ஆண்டவர் அறியாதவங்களுக்கு இந்த வார்த்தை அல்ல. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் நிச்சயமா நான் என்ன செய்யணும்? கனி கொடுக்க வேண்டும். எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறோம், இந்த வருஷத்துல எத்தனை பிரயோஜனமா வாழ்ந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்காக உண்மையா இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக அவர் சொல்கிறார். விதைக்கிறவன் என்ற தலைப்பில் அவர் சொல்கிறார். அடுத்ததாக 7வது காரியம், மார்க் 4ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும். மார்க் 4ஆம் அதிகாரம் 21 முதல் அதனுடைய 23 வரைக்கும். கிறிஸ்துவே ஒளி. தலைப்பு சொன்னால் கிறிஸ்துவே ஒளி. வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலில் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். 23 வரைக்கும் வாசிச்சிங்களா? ஓகே. இந்த இடத்துல கிறிஸ்துவே ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உலகத்துக்கு என்ன செய்றேன்? ஒளியாய் இருக்கிறேன். ஒளியா இருக்கிறேன். நீங்க அப்ப என்ன நோக்கி பார்க்கும் பொழுது நீங்களும் என்ன செய்யும்? அந்த ஒளியை கண்டுகொள்ள முடியும். நீங்களும் கிறிஸ்துவுக்கு ஒளியாய் இந்த உலகத்துல மாற முடியும். அப்ப எப்படி மாற முடியும் என்று சொன்னால், அந்த வார்த்தையை எவ்வளவு இங்க வந்திருக்க நீங்க வார்த்தையை கவனமாக கேட்க வேண்டும். முதலாவது காரியம், அந்த ஒளிங்கிற வார்த்தைக்கு கீழே நீங்க போட்டுக்கொள்ளுங்க. கவனமாக கேட்டால் தெளிவு அப்பதான் வரும். வார்த்தை எவ்வளவு கேட்டுட்டும் கவனம் இல்லாம கேட்ட பிரச்சனைக்கு தான். நீங்க எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறீங்க, கேட்டுத்தான் இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கவனமா கேட்குறீங்க, எவ்வளவு கரெக்டா ஆழமா கேட்குறீங்கன்னு தெரியல. பேருக்கு இப்படியே உட்கார்ந்துருக்கிறேன், கேட்டு இருக்கிறேன்னு சொன்ன பிரயோஜனக்கு தான் இல்லை இருந்துட்டு. அப்போ ஒளி, அப்போ உங்க ஒளி பெற உங்களுக்கு ஒளி அது பிரகாசிக்க முடியுமா? முடியாது. அப்போ கிறிஸ்துக்குள்ள நான் வரும்பொழுது வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும். நான் ஒளியா இருக்கிறேன், நீங்களும் இந்த உலகத்துக்கு ஒளியா மாறுங்க. இப்போ நாம் அவரை போல அந்த ஒளியாக மாற வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? வார்த்தைகளை கவனமாக கேட்டு, ஆமென். அது மட்டும் இல்லை, தெளிவாக கேட்கறது மட்டும் இல்லை, தெளிவாக அந்த வார்த்தையை கேட்டு அது மற்றவங்களுக்கு. இப்போ நாங்களும் உங்களை போல ஒரு நாள் கற்றுக்கொண்டு வந்தோம், எங்களுக்கு யாரோ ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் இன்னைக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உங்களுக்கு இப்போ நாங்கள் போதிக்கிறோம். அப்போ நீங்களும் இன்னொருத்தருக்கு அந்த ஒளியை கொண்டு செல்வதற்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? வெளிச்சம் இருக்க வேண்டும். அதான் அவர் சொல்றாரு, என்ன போல நீங்க மாறுங்க, ஒளியா மாறுங்க. நான் ஒளியா இருக்கிறேன். அப்போ நீங்க இருக்கிற இடத்த ஒளியா இருந்தீங்கன்னு சொன்னா இன்னும் பிரகாசிக்க முடியும். அதற்கு என்ன செய்யணும்? கவனமா இருங்க, தெளிவா இருங்க. அந்த ஒளி என்னத்துக்கு அநேகருக்கு பிரகாசத்தை கொண்டு வருது, இருளை மாற்றுகிறது. அப்படித்தானே? இப்ப இன்னைக்கு ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் அவங்க தேவனுடைய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று சொன்னால், இப்ப நம்ம ஒரு நாள் இருள் தான் இருந்தோம். யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னைக்கு நம்மளை ஒளியாய் பிரகாசமாய் மாற்றி இருக்கிறது. அப்ப அதற்கு நீங்க என்ன செய்யுங்க? நீங்க ஒளியா மாறுங்க, இருளை போக்குவர்களாய் மாறுங்க. அடுத்ததாக நற்காரியங்களை, இந்த வெளிச்சம் எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கிறது, அதே போல நீங்களும் ஒரு பிரயோஜனமா மாறுங்க என்பதை குறித்து அவர் சொல்ல வருகிறார். கிறிஸ்துவை ஒளியா இருக்கிறார், அதே போல நீங்களும் இங்க ஒளியா இருக்க வேண்டும் என்றால் கவனமா இருங்க, தெளிவா இருங்க. அடுத்ததாக பிரகாசிக்கிறவர்களா இருங்க, இருளை போக்குறவர்களா இருங்க என்பதை குறித்து அவர் சொல்ல வருகிறார். அடுத்ததாக 8வது காரியம், மார்க் 4ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரைக்கும் எடுத்து வாசிங்க. இன்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தின்
நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். ஓகே, இந்த 8வது காரியம் வளரும் வித்து. வளரும் வித்து தலைப்பு மார்க் 4:26 முதல் 29. வளரும் வித்து. ஒரு வித்து விதைக்கிறோம், எல்லா இடத்துலையும் விதைப்பது உண்டு. ஆனா எல்லாம் ஒரே போல கனி கொடுக்குதா? இல்லை. எல்லாம் ஒரே போல வளர்கிறதா? இல்லை. ஆனால் கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது, பரிசுத்தாவே நம்மகிட்ட இருக்கும் பொழுது, நம்ம நிச்சயமா என்ன பண்ண முடியும்? சாதாரண சிறிய வித்து தான், ஆனா என்ன செய்யும்? வளர முடியும். அது எப்படி முடியும்? முதல்ல பரிசுத்தாவே நமக்கு துணையே இருக்கணும். அடுத்ததாக அந்த வித்து பெரிய ஒரு விளைச்சலை கொடுக்கணும். காரணம், அது வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்க ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்த்தா தெரியும். சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளவுக்குலாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை குறித்து நீங்களே ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அநேக பிரயோஜனமா இருக்கிறதா? பிரயோஜனமா இருக்குதா? மாற்றம் தெரியுதா? உங்களுக்கே தெரியுதா? அப்படின்னா வளர்ந்துருக்கிறீங்க. அப்போ ஏசப்பா எதிர்பார்க்கிறது ஒரு சின்ன ஒரு வசனம், பெரிய ஒரு சின்ன ஒரு வார்த்தை, சின்ன ஒரு வித்து ஒரு பெரிய ஒரு மரமா மாறுகிறது. அதே போல ஒரு சின்ன ஒரு வசனம் தான், ஒரு வார்த்தை தான் இன்னும் அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்போ உங்க ஒரு வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. வளரும் வித்தாக, வார்த்தையாக நீங்க காணப்பட வேண்டும். ஒரு சிறிய வித்தை போன்று, ஒரு சிறு கதையை போன்று இருக்கிறது. ஒரு பெரிய விளைச்சலை கொடுப்பது போல ஒரு வசனம் ஒரு அநேகரோட வாழ்க்கையை மாற்றுகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட ஆரம்பத்திலிருந்து ஒரு வசனம் தான் என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சது. அப்போ அந்த வார்த்தை மாற்றத்தை கொண்டு வரதாக காணப்படணும். அப்போ வளரும் வித்தாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல அவர் சொல்லி வருகிறார். அடுத்ததாக 9வது காரியம் மார்க் 4ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரைக்கும் வாசிச்சிருங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த உண்மையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதா இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். ஓகே, கடுகு விதை மார்க் 4:30 முதல் 32 வரைக்கும். கடுகு விதை 9வது காரியம். சின்ன கடுகு நீங்க பார்த்துருப்பீங்க, இருக்கிறதுல ரொம்ப சின்னது. அது பெரிய அளவுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம் தான். ஆனா எசப்பா சொல்றாரு, அதே போலதான் இருக்குது ஒரு வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையும் உங்க வாழ்க்கையில சின்ன ஒரு காரியமா இருந்தாலும் அதை பெரிய ஒரு பலனை கொடுக்க முடியும் என்பதை அவர் சொல்ல வருகிறார். விதைக்கும் போது சகல விதைகளிலும் சிறிய விதை கடுகு விதையா இருந்தாலும் அது அநேகருக்கு பிரயோஜனமாகவும் மாற முடியும். அப்ப நீ கிறிஸ்துக்களா இருந்தாலும், நான் எளியவனா இருந்தாலும், சாதாரண ஒரு மனுஷனா இருந்தாலும் என்ன செய்ய முடியும்? அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாற முடியும். அவர் சொல்ல வருகிறது தான், பயிர் விதைகள் அறுப்புகள் எல்லா காரியத்திலும் அது பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்றாரு. விதையை போலதான் நம்முடைய வசனமும் இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அந்த வசனம் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது. அதான் சொல்றாரு, சின்ன ஒரு வார்த்தை தான் அது அநேகருக்கு பிரயோஜனமாக மாற்றி அமைக்க முடியும் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். 9வது காரியமாக கடுகு விதையை குறித்து அவர் சொல்கிறார். 10வது காரியம் மார்க் 12ஆம் அதிகாரம். மார்க் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட தலைப்பு வீட்டு எஜமான் ஆகிய தோட்ட மனுஷன். அந்த காரியத்தை குறித்து நம்ம வாசிச்சிருப்போம். வீட்டு எஜமான் ஆகிய ஒரு தோட்ட மனுஷன். அதில் முதல் 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. மார்க் 12. பின்பு அவர் உமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரச தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். இந்த கதை ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னு தெரியும். வீட்டு எஜமானாகிய ஒரு தோட்ட மனுஷன். அது இப்ப ஏசப்பா சொல்ல வர்றது இதே போலதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உலகத்தை உண்டாக்கி தோட்ட மனுஷனை போல கொடுத்து போயிருக்கிறேன். உலக மக்கள் தேவனுடைய தோட்டத்துக்கு ஒரு சமமா இருக்கிறாங்க. இன்னைக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவர் வரும்பொழுது
என்ன செய்வாங்க, எதிர்பார்ப்பாங்க. அந்த இடத்தை அந்த உலகத்தை வந்தது ஆண்டவர் திரும்ப அந்த உலகத்தில் அவர் வரும்பொழுது நம்ம எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று என்ன இருக்கிறது. தேவனுடைய மக்களை அவரோடு சேர்க்கவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். திருமணம் அவரோடு கூட கடந்து செல்வதற்கு எல்லாரும் ஆயத்தம் உள்ளவங்களா இருக்க வேண்டும். ஆனால் அது பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை உள்ள ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளல. அதே போலதான் தோட்டத்துக்கு வருகிறாங்க. உள்ள அந்த தோட்டத்துக்கு அதே சொந்த எஜமான் அந்த தோட்டத்துக்குள்ள வரும்பொழுது ஏற்றுக்கொண்டாங்களா? இல்லை. அடிச்சு வரவங்க யாரெல்லாம் வந்தாலும் அடிச்சு துரத்துறாங்க. இன்னைக்கு உலக ஆண்டவரை அறியாதவங்க அதை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் நாம் கிறிஸ்துக்குள்ளாக சாட்சியா இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆகாத இந்த தள்ளினக்கள் தலைக்கு முளைக்கல் ஆயிற்று இயேசப்பா சொல்றாங்க. அப்போ அவரை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளல, நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை இந்த கதையின் மூலமா சொல்ல வருகிறார். தேவனுடைய மக்கள் சாட்சியாக இருக்கணும், அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். அடுத்ததாக 11வது அவர் சொல்ல வருகிற காரியம் மார்க் 9ஆம் அதிகாரம் 50வது வசனம் 49-50. மார்க் 9ஆம் அதிகாரம் 49-50. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதான குணமுள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ஓகே, தலைப்பு சாரமற்று போன உப்பு வேண்டாம். சாரமற்று போன உப்பு தலைப்பு அதுதான். கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல உப்பு எப்படி இருக்கிறதோ அதே போல கிறிஸ்துவலா இருக்கிற நாம் அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் மூலமா இருக்கிறோம். உப்பு கொஞ்சம் அதுல சாரம் மட்டும் போயிருச்சுன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இல்லை. எவ்வளவுதான் பெரிய குழம்புகள் உண்டாக்கி வச்சிருந்தாலும் கொஞ்சம் எடுத்து உப்பு போடுறீங்க, அதுதான் என்ன பண்ணுது, டேஸ்டாய் மாற்றுகிறது. அப்போ கிறிஸ்து உங்க கூட இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையை டேஸ்டா இருக்கணும். கிறிஸ்து இல்லைன்னா என்ன முடியாது, பிரயோஜனமா இருக்க முடியாது, டேஸ்டா இருக்க முடியாது. அதாவது சொல்ல நம்ம வாழ்க்கையை என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்து நம்ம கூட இருக்க வேண்டும். கிறிஸ்து இல்லைன்னு சொன்னா அது என்னது, சாரமற்று போன உப்பை போலதான். கிறிஸ்து இல்லைன்னு சொன்னா எவ்வளவுதான் பேசப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. உப்பு சுவையை கொடுக்கிறது, மற்றவங்களுக்கு அது சுவையை உண்டாக்குகிறது. அதே போலதான் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு உப்பா இருக்கிறது போல நீங்களும் அதே போல மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சாரம் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. அது மட்டும் இல்லை, எவ்வளவுதான் பெரிய தாகம் வந்தாலும் சரி, அந்த ஆவிக்குரிய தாகம் நம்ம இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணுகிறார், உதவி செய்கிறார். தாகம் இல்லைன்னு சொன்னா அவர் உதவி செய்ய முடியுமா? இல்லை. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தாகம் உள்ள பிள்ளைகளா நிச்சயங்க வாழுங்க. அப்பொழுது ஆண்டவர் நினைச்சார், உதவி செய்கிறார், துணை செய்கிறார். அடுத்து மட்டுமல்லாமல் சாரமற்று போகாதபடிக்கு பாதுகாக்கிறாங்க. கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அவரோட தொடர்பு வைத்துக் கொள்ளும் பொழுது அது உப்பு பிரயோஜனமாக இருந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துவ விட்டு நம்ம பிரிந்து தனியாக வரும் பொழுது பிரயோஜனத்துக்கு தான் இல்லை, அது சாரமற்று போயிடும். நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாய் வாழுங்கள் என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்ல வருகிறார். அடுத்ததாக மார்க் 13ஆம் அதிகாரம் 28 32 வரைக்கும் இந்த இடத்துல சொல்ல வருகிற காரியம் துளிர் விடும் அத்திமரம். துளிர் விடும் அத்திமரம் வாசிங்க. மார்க் 13:28. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல துளிர் விடும் அத்திமரம், ஒரு மரத்தை நட்டுட்டோம், வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அதில் கனி எதிர்பார்ப்போம். அது நாளுக்கு நாள் என்ன செய்யணும், வளர்ந்து பெற்று வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதை என்ன செய்யணும், துளிர் விட்டு கொண்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அதை என்ன பண்ணிடுவோம், வெட்டி போட்டுருவோம். இங்கே அவர் சொல்ல வருகிற காரியம், இந்த அத்திமரத்தில் ஏசப்பா சொல்கிறது, நான் வரும்பொழுது நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் துளிர் விடுகிற வாழ்க்கை உங்களுக்கு வாழ வேண்டும். கிறிஸ்துக்குள்ள நீங்கள் வாழும் பொழுது துளிர் விடுகிறவங்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும், கனி கொடுக்க முடியும். அவர் வரும்பொழுது வானம் பூமி எல்லாம் ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போவது இல்லை. வார்த்தை உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நிச்சயமாய்
துளிர் விடுகிற மரமாய் இருப்பீங்க. இல்லைன்னு சொன்ன வார்த்தை உள்ள இல்லைன்னு சொன்னா, ஜெபம் கிறிஸ்துவ வாழ்க்கை உள்ளன்னு சொன்னா துளிர் விட முடியாது. அப்ப கிறிஸ்துக்குள்ளாய் நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், துளிர் விடுகளாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்ற. வானம் பூமி எல்லாம் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாள் மாறி போகாது, என் வார்த்தையை ஆழமாய் நீங்க பிடித்துக் கொள்ளுங்க என்பதை குறித்து அவர் சொல்கிறார் இந்த இடத்துல. அடுத்ததாக கடைசியாக மார்க் 13ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வரைக்கும் ஜாக்கிரதையான வேலைக்காரனாக இருக்க வேண்டும். 13வது ஊமை மார்க் 13:33 முதல் 37 வரைக்கும் ஜாக்கிரதையான வேலைக்காரனாக இரு. எடுத்து வாசிங்க, 33ல இருந்து வாசிங்க. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஓகே, கடைசியாக 13வது பூமியாக நம்ம பார்க்கிறோம். ஜாக்கிரதையான வேலைக்காரனாக, ஜாக்கிரதையான தேவனுடைய பிள்ளையாக நீ காணப்பட வேண்டும். இயேசப்பா எப்பொழுது வருகிறார் என்பதை நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்பொழுது நம்மளுடைய தோட்டத்தை, நாம் இருக்கிற இடத்தை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு வேலைக்காரனாக நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு வீட்டுக்கும் பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க? வீட்டு வாசல்ல ஒரு வேலைக்காரனை வைத்திருப்பாங்க. வீட்டை, அந்த இடத்த, தோட்டத்தை யாருமே எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வைத்திருக்கிறாங்க. அதே போல நீ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நினைச்சிய தேவனுடைய தோட்டக்காரனாக, எனக்கு நீ வேலைக்காரனாக இருந்து உன் வாழ்க்கையை மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளை அநேகரை பாதுகாத்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். காவல் காக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? விழித்திருப்பாங்க. அதை விழித்திருந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். நம்ம மட்டும் இல்ல, நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படணும். நம்ம மூலமா என்ன பண்ணணும்? நம்முடைய பட்டணம் பாதுகாக்கப்படணும், நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு நீ ஒரு காவல்காரனாக இருக்க வேண்டும். விழித்திருந்து அதை என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்க. அதை பிரயாசப்படுறோம், ஒளிக்காரங்க பிரயாசப்படுறாங்க, விசுவாசிகள் இன்னைக்கு அது கம்மியா இருக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாரும் அதிகமாக ஜெபிங்க, விழித்திருந்து ஜெபிங்க என்பதை குறித்து அவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவரவர் பொறுப்பை உணர்ந்து பாதுகாக்க வச்சிருக்கிறவனுக்கு அவன் தான் பொறுப்பு. அப்ப இன்னைக்கு உங்களையும் என்னையும், இந்த பட்டணத்தை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாங்க. எதற்காக? இந்த பட்டணத்துக்கு ஒரு பாதுகாப்பு வைத்திருக்கிறாங்க. நீங்க இருக்கிற பகுதிக்கு யார்? நீங்க தான் பாதுகாப்பு. அப்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபம் பண்றதில்ல, விழித்திருந்து ஆண்டவரை தேடுறதில்ல, அந்த வேலையை செய்யறதில்ல. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வேலையை நினைச்சீங்க கவனமாய் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல, ராத்திரி வரும்போது எப்ப வருகிறான்னு தெரியாது, அதை கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்கிறார். அது மட்டும் இல்ல, அவரை சந்திக்க இயேசப்பா எப்ப வரான்னு தெரியாது, அவரை பார்ப்பதற்கும் நினைச்சேனுமா தயாராக இருக்க வேண்டும். வாழ்கிற வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து, உண்மையாக வாழ்ந்து, பரிசுத்தமாக வாழ்ந்து, ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். இந்த 13 உவமைகளை இந்த மார்க் புஸ்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். ஓகே, அடுத்ததாக இந்த மார்க் புஸ்தகத்தில் இதுவரைக்கும் எத்தனை புஸ்தகத்தில் இருக்கிறது? மொத்தம் மார்க் புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை புஸ்தகம் இருக்கிறது? 16. நம்ம எத்தனை புஸ்தகம் தனியா பார்த்திருக்கிறோம்? 12 பார்த்திருக்கிறோம், அப்படித்தானே? 13 முதல் நான் இடத்துல சொல்லியிருக்கிறேன்னா ஒரு குரூப்பா பார்க்க சொன்னேன், பார்த்துட்டு வந்திருக்கிறீங்களா? 13, 14, 15. ஓகே, யாரை சொல்ல? யாராவது ஒருத்தர் நான் கேட்கும் போது சொல்ல முடியுமா? 13 யாருன்னா பார்த்துருக்கீங்க? 13ஆவது குரூப் யாரு? குரூப் 1. குரூப் 1 யாரு? ஓகே, சரி சொல்லுங்க. நீங்க ஷார்ட்டா சொல்ல முடியுமா? எழுதிட்டு வந்திருக்கீங்களா? மார்க் 13ஆம் அதிகாரத்துல அதனுடைய நபர்கள், இடங்கள், நிகழ்வுகள், அதனுடைய போதனைகள் எடுத்து வந்திருக்கீங்களா? சிஸ்டர் வந்திருக்கீங்களா? இல்லையா? ஓகே, அடுத்த குரூப் சாப்டர் 14 யார் கொடுத்துருந்தேன்? 14 வந்திருக்கீங்களா? சரி, ஓகே, சொல்லுங்களேன், அங்கிருந்து சொல்லுங்க. குரூப் 14 அதனுடைய யாரெல்லாம் இருக்கிறாங்க? நபர்கள், இடங்கள். ஆள் வந்துட்டே இருக்கு மாஸ்டர். ஆமா, அங்க இருக்கும். இந்த ஃபுட்டுக்கு தான். ஓகே,
பேசுங்க, நான் தான் பார்க்குறேன். அவருக்கு பேசுகிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே டைப் பண்ணிக்கலாம். யார் ஆரம்பிச்சு? நீங்கள் 13 எப்படி பிரிச்சிங்க? 3 டீமாவா இல்லை தனித்தனியாவா? 3 13:5 இயேசுக்கு விக்கிரமாக வஞ்சிக்கப்படாதபடிக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு. எச்சரிக்கையாக இருந்தார். பன்னெண்டு வரைக்கும் முடிச்சா? 13 மாதம். ஹலோ, சரிங்க. என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தனித்தனியாக பண்ணீங்களா இல்லை குரூப்பா? இல்லை, அவங்க தனித்தனியாக தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா வீட்டு தனித்தனியாக நம்ம டைம் அவங்க வீட்டில் போய் பண்ண சொல்லியாச்சு. நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை அவங்களுக்கு கேட்டேன். கண்டுபிடிச்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். 13லேருந்து முக்கியமாக எப்படி பார்க்குறீங்க இந்த அற்புதங்கள்? 13 முடிச்சுட்டு 14 போயிடலாமா? 13 யார் யார் பார்த்தீங்க சொல்லுங்கள். நபர்கள், முக்கிய நபர்கள் யார் யார் இருக்கா? பார்த்தோம்னு சொல்லுங்க. இயேசு, ஓகே. இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக இல்லை, நபர்கள் எந்த ஆள் பற்றி சொல்லுது? 13 அதிகாரத்தில் இயேசு சீடர்கள் மட்டும்தானா? இல்லையே, நிறைய இருக்கு. வேற யாரும் வச்சுருக்கீங்களா ஆளுகள்? சரி, இடங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இடங்கள் எந்தெந்த இடங்கள் வருது? ஓகே, தேவாலயம். வேற வேற என்ன இடங்கள்? ஒலிவமலை. நபர்கள் இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை, சீஷர்கள் யோவான், பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, இவங்க 4 பேரும் பேர் அந்த சீஷர்கள்ல உங்க பேர் குறிப்பிட்டிருக்கு. ஓகே, வேற? அடுத்ததாக தானியேல் தீர்க்கதரிசி, அவர் வார்த்தையை பேர் போட்டிருக்காங்க. தானியேல் தீர்க்கதரிசி. இடங்கள் அடுத்ததாக இடங்கள் தேவாலயம், ஒலிவமலை. ஏன்னா நீங்கள் இடங்கள் இந்த ஆளை பற்றி நம்ம பார்த்துட்டாலே என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம நபர்களை பார்க்குறோம். அதுக்கப்புறம் தேவாலயம், ஒலிவமலை, யூதேயா. சரி, நிகழ்வுகள் சொல்லாமே. என்னென்ன சம்பவங்கள் நடக்குது? சந்திரன் சொல்லுங்க. என்ன அதில் போட்டிருக்காரு முக்கியமாக இந்த சாப்டர்ல என்ன வார்த்தை சொல்ல வர்றாங்க? கடைசி காலத்தில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் செய்திகளையும். ஓகே, தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஓகே, அப்புறம் சில பேருங்க கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்குன்னு சொன்னால் நம்ம குழப்பி விட்டுறா. கள்ளத்தீர்க்கதரிசிகள், நல்ல கிறிஸ்து. இப்பொழுது கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் நான் கிறிஸ்துவன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாந்து காமிச்சு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க. ஆனால் முடிவு உடனே வராது அப்படின்னு. சரி, இதில் என்ன சொல்ல போகிறாரு? என் வார்த்தைக்கு என்ன செய்யணுங்க? கவனமாக இருங்க, ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருங்கள், விழித்திருங்கள். அந்த வார்த்தையை சொல்ல போகிறார். அடுத்தது பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள் எழுதுவார். நிகழ்வுள்ள பாஸ்டர் இன்னொரு கருத்து, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், பூமி அதிர்ச்சி, பஞ்சம். முக்கியமாக வந்து தேவாலய இடிப்பு. தேவாலய இடிக்கிறது வந்து உடனடியாக நடக்கிறது. அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் நடக்க போகிறது. இது வந்து இன்னும் நடக்காத காரியங்கள்.
அதுதான் நம்ம தானியல் தீர்க்கதரிசியை வச்சு இதில் தீர்க்கதரிசனமாக உள்ளது சொல்கிறாங்க. சொல்றாங்க. ஸோ அதில் உள்ள காரியங்கள் தான் கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும், முக்கியமாக போர்கள் பஞ்சங்கள்லாம் எதிர்க்குறாங்க. குறிப்பாக அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் காட்டுவாங்க. தவறான அற்புத அடையாளம், தவறான அற்புதங்கள் வழிமுறைகள் வழிமுறைகள் காட்டியிருக்காங்க. அப்புறம் நம்மளை என்ன வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் அவருடைய வார்த்தை வார்த்தையோட போகிறது. நம்மளை கொண்டு போய் ராஜாக்கள் முன்பாக என்ன பண்ணுவாங்க, நிறுத்துவாங்க. அப்ப நம்ம கூட துணை செய்வது யாரு? பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் வார்த்தை சொல்றாரு. அப்படி 8 காரியத்தை நான் முடிவு வரைந்து நினைத்திருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை குறித்து சொல்றாரு 13ஆம் வசனம். இந்த சம்பவங்கள் நடக்க போகிற சம்பவங்கள் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பாஸ் சொன்ன மாதிரி நீங்கள் அது எத்தனை காரியங்கள் இருக்குன்னு நீங்கள் எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். முழுக்க இப்ப try just பண்ணல. நீங்க எதுக்காக சொல்றேன்னா, இப்போ இது நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இனி அடுத்த அதிகாரத்தை நீங்களே பார்க்கும்போது வேகமா என்ன பண்ண முடியும். இப்போ எனக்கு தெரிஞ்சது 8 விதமான சம்பவங்கள் நடக்கும் எதிர்காலத்தில். அதில் தேவாலய இடிப்பு வந்து நடக்க போகிறதா ஏற்கனவே நடந்ததா நம்மளை பொறுத்த வரையில் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா நல்லாயிருக்கும். வேற அற்புதங்கள் எது இருக்கிற அந்த 13 அதிகாரத்தில் 13 யார் யார் பார்த்தீங்க? 13 அதிகாரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்கும். அற்புதங்கள் ஏதாவது குறிக்கப்பட்டிருக்கா? போதனையில் தான் இருக்குதா? அத்திமரம் அத்திமரம் வச்சு இயேசு வருகையை வந்து புரிஞ்சுக்கிறது. முக்கியமாக போதனைன்னு பார்த்தீங்கன்னா இயேசு வர்றதுக்கு, இயேசு வருகையை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் ஒரு போதனை மட்டும் சொல்லலாம். இதெல்லாம் நடக்கும்போது இயேசு கிட்ட வராது அப்படின்ற மாதிரி ஒரு வேற ஏதாவது போதனை இருக்கிறது இல்லை. இயேசுவதற்குள்ள அடையாளங்கள் எச்சரிப்பு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். போதனைகள் என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோட செல்றதுக்கு ஆயத்தமா இருங்க. கள்ள கிறிஸ்துங்க எச்சரிக்கையா இருங்க. தேவனை போல என் வார்த்தையை கொண்டு வந்து ஏமாத்த வருவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கவனமா இருங்க. அடுத்து விழித்திருந்து செபிக்கிறவங்களா இருங்க என்பதை குறித்து வர்றாங்க. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து வருகைக்கு எப்போதும் பொறுப்போடு வாழ்க்கையை வாழுங்க. வருகைக்கு கவனமா இருந்து பொறுப்போடு என்ன செய்யுங்க, வாழ்ந்து ஆயத்தமா இருங்கள் என்பதை குறித்து சொல்ல வருகிறாங்க. ஓகே, அடுத்து சாப்டர் 14 போயிடலாம். 14 நபர்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. மார்க் 14:1-9 வந்து இயேசுவுக்கு இல்ல நபர்கள் மட்டும் சொல்லுங்க, பேர் மட்டும். அதில் நபர்கள், இடங்கள், அதான் வசனம் இல்லை. இது எதுக்காக நீங்கள் நபர்கள் வச்சுட்டு அது என்னென்ன நடக்குன்னு உங்களால் நம்ம பேசலாம். அதுக்காக தான் நபர்கள் யார், இடங்கள் என்ன. சரி சரி. நபர்கள் யார், வேற யார் 14 பார்த்தது? 14 யார் யாரை பற்றி சொல்லப்படும் நபர்கள் அப்படின்னா 14 யார் யாரு? உங்களுக்கு எத்தனை சாப்டர்? இவர் 14 நினைக்கிறேன். 15. 15. நீங்க 15. 2 பேர். வேற யாரு? நீங்க எத்தனை? 15. 14. ஓகே, வாசிச்சாப்லையா அதிகாரம்? சரி, ஓகே. இவர் 14 தான் படிச்சிருக்கேன். அப்போ நம்ம இங்கே வச்சு தான் செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போனால் வீட்டு பாடம்லாம் செய்யறதில்ல. ஆமாம். சரி, ஓகே, நான் சொல்றேன். நபர்கள் இயேசு கிறிஸ்து, சீஷர்கள், பிரதான ஆசாரியன், வேதபாரகர், சீமோன், வெளியேற பெற்ற தைலம் ஊற்றிய அந்த ஸ்திரீ, யூதாஸ் காரியத், மூப்பர்கள், திரளான ஜனங்கள். யூதாஸ், மூப்பர்கள், திரளான ஜனங்கள். இடங்கள் பெத்தானியா. நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த இப்போ நாங்கள் பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா அதில் கோடு கூட போடலாம். நம்ம உங்கள் பைபிளில் அப்படி போட முடியாது. நான் எடுத்து எழுதுன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இது ஒரு பைபிளை படிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இந்த ஆளுங்களை வச்சுட்டே அந்த கதையை நம்ம யோசிச்சுக்கலாம்.
என்னென்ன நடக்குன்ற மாதிரி அது மாதிரி இடத்த வச்சுட்டு அந்த கதைகளை யோசிக்கலாம். பெத்தானியா, சீமோன் வீடு, மேல் வீட்டறை, ஒலிவமலை, கலிலேயா, கெத்செமனே தோட்டம், அரண்மனை முற்றம், இடங்கள். சரி, ஓகே, நிகழ்வுகள் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க இப்போ. அதுல நீங்கள் வந்து இந்த ஆண்களையும் இந்த இடத்து பேரை வச்சுட்டு அந்த நிகழ்வுகளை சொல்லிடலாம். சொல்லுங்க, நிகழ்வு நீங்க சொல்ல அந்த காரியம் சொல்லுங்க இப்போ. பார்த்ததுல நான் உங்களுக்கு இயேசுவுக்கு தைல அபிஷேகம் ஓகே, ஒன்று, ஓகே, இயேசுவை காட்டி கொடுக்க யூதஸ் காரியத்தில் பிரதான ஓகே, ரெண்டு, ஓகே, ரெண்டு. அடுத்து இயேசு தம் ஸ்ரீஜனங்களுடன் கடைசி பஸ்காவை ஆசிரியர் வீட்டு மேல் வீட்டிலே கூடி சரி, மூன்று, ஓகே. அடுத்து இயேசு எஜ்மனை தோட்டத்தில் ஜெபிக்க சீசனுடன் சொல்லுவார். 4, யூதாஸ் காரியத்தை படை வீரர்களுடனே வந்து இயேசுவை காட்டி கொடுத்தார். ஓகே. இயேசு பிரதான ஆசிரியரை அரண்மனையில் நியாய விசாரிக்கப்படுத்துதல் பேதுருவே மறுதல். ஓகே. நிகழ்வுலாம் நீங்கள் லிஸ்ட் போட்டீங்க. நீங்க அது மட்டும் போட்டுருக்கீங்க. சரி, நான் அதை அர்த்தம் பண்ணிக்கிறேன். சரி, அடுத்த நீங்க புத்தகம் பார்க்கும்போது கவனமா சரி, இருக்கு. சரி. நபர்கள், இடங்கள், இது நீங்க சொல்றது நிகழ்வுகள் மட்டும் கரெக்டா போட்டுருக்கீங்க. அதை மட்டும் சொல்லணும். நான் போடுறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கு. எத்தனை போட்டுருக்கீங்க? இவங்க எத்தனை போட்டுருக்காங்க? நான் 1, 2 விட்டேன். ஓகே. ஓகே. சரி, இது மூலமா போதனைகள் அவர் சொல்ல வருகிற காரியம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக மனிதனோட இயேசப்பா என்ன பண்றாரு? உரிய ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறார். அடுத்ததாக கெட்ட குணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. யூதாசை போல கெட்ட குணங்கள் காணப்படக்கூடாது. காட்டி கொடுக்கக்கூடிய குணம், அப்படி தவறான எண்ணம் வரக்கூடாது என்பதை குறித்து அவர் சொல்கிறார். 3, இயேசப்பா கூட இருந்து கூடாது, மறுதளிக்க கூடாது. கிறிஸ்துவ வாழ்றோம், மறுதளிக்கக்கூடிய எண்ணம் சிந்தை நமக்குள்ள வர கூடாது. எது மறுதளிக்கிறதா இருந்தான் காரணம் என்னன்னு சொன்னா, ஆவிக்குள்ள வேலை அவன்கிட்ட இல்லை. பரிசுத்தரோட முழுமையான வேலை அவன்கிட்ட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் காட்டி கொடுத்துட்டான். ஆவியார் கூட இருந்தா சொன்னா என்ன செஞ்சிருக்க முடியாது? காட்டி கொடுத்துருக்க முடியாது, மறுதளிச்சிருக்க முடியாது. அவன் 2 பேருக்குள்ள அந்த ஆவியாரோட வேலை இல்லாமல் போச்சு. அப்ப நம்ம தேவனுடைய வேலம், ஆவிக்குரிய வேலம் எப்பொழுது நம்ம இடத்தில் காணப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னா நிச்சயமா நம்மளும் தவறான எண்ணத்துக்கு, தேவையில்லாத கெட்ட குணத்துக்கு போயிடும். அந்த கெட்ட குணம் போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா தான் சொன்னார், சீஷர்களை விழித்திருந்து என்ன பண்ணார்? ஜெபிக்க முடியாத சொன்னார். அதிகமாக பிரயாசப்படுங்க, ஜெபிப்பதற்கு பிரயாசப்படுங்க. ஓகே, 15வது சாப்டர் யாரில் பார்த்தீங்க? சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. நபர்கள்: இயேசு கிறிஸ்து, பிலாத்து, நூற்றுக்கு அதிபதி, வேத பாரகர்கள், மூப்பர்கள், ஆலோசனை சங்கத்தினர், போர் செய்வதர், பரபாஸ், பிரதான ஆசாரியர்கள், சின்ன யாக்கோபு, சிரேனே ஊரான் ஆன சீமோன். கொஞ்சம் மெதுவாக சொன்னா டைப் பண்ணலாம். எதை நிறைய பார்த்து சரி, அப்புறம் கூட பார்த்துக்கலாம். எலியா, யோசேக்கு தாயாகிய மரியாள், சலோமே, யோசேப்பு, மகதலேனா மரியாள். ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. சிலுவையில வலது பக்கத்துல ஒரு ஆளு, இடது பக்கத்துல ஒரு ஆளு. கல்லர்கள். இடங்கள்: தேசாதிபதியின் மாளிகை, கொல்கத்தா, கபாலஸ்தலம், கலிலேயா, அரண்மனை மாளிகை. நிகழ்வுகள்: இயேசுவை பிலாத்தினிடத்தில் ஒப்புக் கொடுத்தல், இயேசு உத்தரவு ஒன்றும் சொல்லாததால் பிலாத்து ஆச்சரியப்படுதல், பரபாஸ் என்னும் கொலைகாரன் விடுதலையாக்குதல், பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தல், கொல்கத்தா என்னும் இடத்தில் வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தல், இயேசுவின் வஸ்திரத்தை பங்கிடுதல், இயேசுவின் இடது வலது பக்கத்தில் 2 கல்லறை சிலுவையில் அறைதல், அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டான் என்ற வேத வாக்கியம் நிறைவேறுதல், பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகுதல், 9ஆம் மணி நேரத்தில் இயேசு மிகுந்த சத்தமிடுதல், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடுதல், 100க்கு அதிபதி திரைச்சீலை 2ஆக பிழிவதைக் கண்டு இயேசுவை மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று உரைத்தல், யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை கல்லறையில் வைத்தல். இதுல அற்புதங்கள்னு நான் பார்க்கறது, திரைச்சீலை 2ஆக பிழிந்தது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி அந்தகாரப்படுதல். இது 2 அற்புதம். போதனைகள்: போதனைன்னு நான் எடுக்கிறது, இயேசுவின் அமைதி
பிதாவின் சித்தத்தை உணர்த்துகிறது. very good. ஓகே. அடுத்து, சீமோன் என்னப்பட்ட ஒருவன் சுமந்த இயேசுவின் சிலுவை எல்லோருக்கும் சிலுவை சுமக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. ஓகே. வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை இயேசு குடிக்காததால் அவர் வாக்கு மாறாதவர் என உணர்த்துகிறது. திராட்சை ரசம் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஓகே. ஓகே. அனைவரும் நிந்தித்த போதும் இயேசு காத்த பொறுமை தேவனின் சித்தம் நிறைவேறும்படியாக உணர்த்துகிறது. இயேசு மரித்தது வருங்கால வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழ, கிறிஸ்துக்கு ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்கிறார். ஓகே. நீங்கள் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. டைப் பண்ணி என்ன பண்ணல, நீங்கள் அப்புறமா ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, குரூப்பில் போட்டு நான் டைப் பண்ணுறேன். சரி. 16ஆம் சாப்டர். இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு அதிகாரமாக நீங்கள் பண்ணீங்கன்னா 20 வேதாகமத்தை நல்லா கற்றுக்கொள்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம தியானிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த இடங்களை வச்சுட்டு அந்த நடக்கிற சம்பவங்கள், அந்த ஆட்களை வச்சுட்டு நடக்கிற சம்பவங்கள் யோசிக்கலாம். சரி. 16ஆம் சாப்டர் நம்ம பார்த்துருவோம். யார் கொடுக்கல நினைக்கிறேன். அதெல்லாம் யாரும் கொடுக்கல. நபர்கள் மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே, 11 சீஷர்கள், வெள்ளையங்கி தரித்த வாலிபன், அந்த கிராமத்துக்கு நடந்து போன 2 பேர். இடங்கள் கல்லறையின் வாசல், கலிலேயா. இதுல நிகழ்வுகள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உயிர் திறந்தார். உயிர் தந்தது தேட போகும்பொழுது கல்லறையில் இயேசு இல்லை. அந்த இடத்துல வெள்ளையங்கி தரித்த ஒரு மனுஷன் அவங்கள பார்க்குறாங்க. அவங்க போன இடத்துல அவங்க எல்லாரையுமே கலிலேயாவுக்கு போக சொன்னாங்க. இங்கே இல்லை, கலிலேயாவுக்கு போகும்படி சொன்னாங்க. அடுத்ததாக வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் மகதலேனா மரியாள் முதல் இயேசுப்பா தரிசனம் ஆகிறார். போற வழியில நடந்து போற 2 பேருக்கு இயேசுப்பா தரிசனமாகி அவர் உயிர் தந்தை கொடுத்து உறுதிப்படுத்துகிறார். அடுத்ததாக 11 சீஷர்களுக்கும் திரும்பவும் தரிசனமாகிறார். 11 சீஷர்களுக்கும் தரிசனமாகி அவங்கள பார்க்கும் பொழுது விசுவாசங்களை அவிசுவாசத்தை நீங்கும்படி அவர் செய்கிறார். அடுத்ததாக 11 சீஷருக்கும் தரிசனமாகி அந்த சீஷர்களையும் அவங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அவிசுவாசத்தை நீங்கும்படி அவங்களை என்ன செய்கிறார்? கடிந்து கொள்றார். அடுத்ததாக பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசுக்கு உட்கார்ந்தார். நிகழ்வுகள் இதுல போதனைகள் என்ன சொல்ற காரியம், மரித்த கிறிஸ்து அவர் நிச்சயமா சொன்ன வார்த்தையின்படி என்ன பண்ணார்? உயிர் தெழுந்தார், உறுதிப்படுத்துகிறார். வார்த்தையை உறுதிப்படுத்தி நிரூபித்து காண்பிக்கிறார் இதன் மூலமாக. அடுத்ததாக விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் மூலமாக அன்னைக்கே, இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே டவுட் வந்துருச்சு. கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு விசுவாசம் குறையாது, நம்மளே உறுதிப்படுத்தும்படி சொன்னார். இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக வார்த்தையிலே விசுவாசம் உள்ளவங்களாய் காணப்பட வேண்டும். மரித்திருக்கிறார், உயிர் தந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஒரு நாள் அவிசுவாசம் வரவே கூடாது. இதன் மூலமாக சொல்ல வருகிறார். அடுத்ததாக விசுவாசிக்கும் நிச்சயம் என்ன செய்யும்? அற்புதங்கள் நடக்கும். அந்த வார்த்தையை அவங்க செய்து காண்பித்திருக்கிறாங்க. விசுவாசித்தால் நிச்சயமா அற்புதம் செய்கிற தேவன். அடுத்ததாக நீங்களும் விசுவாசிங்க, இந்த சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? பறைசாற்றுங்கன்னு சொல்றார். அதனுடைய 16ஆம் அதிகாரம் 19-20 சொல்லும் பொழுது விசுவாசித்து அந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமா உங்க மூலமாக என்ன பண்ணுவார்? அற்புதங்களை செய்வார். விசுவாசித்தால் நிச்சயமா உங்க மூலமாகவும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் என்பதை குறித்து சொல்ல வருகிறார். 16 சாப்டருக்கு நான் கொடுத்துருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா, இயேசு மூலம் கடவுள் செய்த இந்த நல்ல செயலை நம்பி வாழ்கிறவர்களே கடவுள் காப்பாற்றுவார், நம்பாதவர்களே குற்றவாளியாக கருதி கண்டிப்பாக. இந்த மார்க்குடைய முடிவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 8ஆம் வசனம், இந்த மார்க்கு 20 வசனம் நினைக்கிறேன், 16 அதிகாரம். அவர் மார்க்கு 8ஓட நிறுத்திட்டார் சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மற்ற புத்தகத்திலிருந்து சேர்த்து எடுக்கப்பட்டதெல்லாம் சொல்லுவாங்க.
இது வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற காரியம். நீங்கள் மார்க் 16 அதிகாரம் வாசிக்கும்போது நல்ல டீப்பாக வாசித்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். இட்லி அவர் முடிச்சிடாரு. அதுக்கப்புறம் வேறு சில இது ஏன் அப்படின்னா மார்க்கு தான் முதல்ல எழுதுகிறார் சுவிசேஷம். அதுக்கப்புறம் லூக்கா, அதுக்கப்புறம் மத்தேயு, அதுக்கப்புறம் யோவான்லாம் எழுதும்போது வேறு இதை பிரதி எடுப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களாம் சேர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக வந்து உயிர்த்தெழுதலை பற்றி நமக்கு கிட்டத்தட்ட 4 விதமான செய்தி இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறது நல்லது. அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது சினாப்டிக் காஸ்பல்னு சொல்லுவாங்க. நம்ம சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம். இந்த 4 பேருமே எழுதுன வச்சுட்டு அந்த உயிர்த்தெழுதலின் சம்பவங்களை வந்து நம்ம கோர்வையாக பார்க்கலாம் வர நாட்களில். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மகதலேனா மரியாளுக்கு தான் முத காட்சி அளித்தார். அவள் தான் முத தேடி போகிறாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் முத தேடி போகிறாள். அவள் தான் காட்சி அளித்தார். அதுக்கப்புறம் வந்து சொன்ன உடனே பேதுருவும் யோவானும் ஓடுறாங்க பார்க்குறதுக்கு. அது வந்து யோவானில் வந்து அவர் நல்லா எழுதுவார். நாங்கள் 2 பேரும் ஓடினோம். எனக்கு பின்னாடி வந்த பேதுரு இல்லை யோவான், எனக்கு பின்னாடி வந்த பேதுரு வந்து எனக்கு முன்னாடி ஓடினார். நான் ஓடி போய் வெளியிலே நின்றுட்டேன். ஆனால் பேதுரு எனக்கு பின்னாடி வந்தோம் உள்ளே ஓடி போய் பார்த்தான். பார்க்கும்போது அந்த துணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போனேன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதுவார். உயிர்த்தல் வந்து ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். இதை நம்பினா தான் நிறைய காரியங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு இதை நம்ப முடியாது. இது வந்து ஒரு அற்புதம் தான். உயிர்த்தல்ன்றது வந்து ஒரு அற்புதம். ஆனால் இதை நம்புறதுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. இயேசு உயிரோடு இருந்துச்சாரா? முஸ்லீம் சொல்லுவாங்க இயேசு வந்து சிலுவையிலே போய் சாகலை, அவர் வந்து அதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. மற்ற யூதர்களில் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு வந்து செத்தார், ஆனால் உயிரோடு எந்திக்கலை. அதாவது ஜூடைஸ்ன்னு சொல்லுவாங்க. யூத மதம் வந்து என்ன நம்புது அப்படின்னா இயேசு சிலுவையில் அடித்து கொண்டாங்க, ஆனால் உயிரோட எந்திக்கலை. முஸ்லீம் என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு வந்து சிலுவைக்கு போகல, கடவுள் எப்படி சாக முடியும், அந்த நபி எப்படி சாக முடியுன்ற மாதிரி. எல்லாருக்குமே பிரச்சனை என்னென்னா இந்த உயிர்த்தெழுதலில் நம்புறதில்ல பிரச்சனை இருக்குது. ஆனால் உயிர்த்தெழுதலில் நம்பலைன்னா எதெல்லாம் நம்ப முடியாது. அது மட்டும் நம்ம பேசி முடிச்சிடலாம். கடைசி சாப்டர் இயேசு உயிரோடு இருந்துச்சு நம்பலை அப்படின்னா எதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. நித்திய ஜீவன் இருக்கிறது மறுரூபம், நித்திய ஜீவன் இருக்கிறத நம்ப முடியாது. ஏன்னா இயேசு உயிரோடு எந்திக்கலை அப்படின்னா நம்மளும் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட எந்திக்க போகிறதில்லை. அந்த நம்பிக்கை வராது. வேற இதெல்லாம் நம்ப முடியாது. இயேசு உயிரோடு இருந்துச்சு நம்பலை அப்படின்னா எதெல்லாம் பாதிக்குது? மரணத்தை ஜெயிக்க முடியாது. மரணத்தோட வாழ்க்கை முடிச்சு மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி வேற நீதிமான்ற பேர் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இயேசு நம்ம பாவத்துக்காக செத்தாரு, நம்மளை நீதிமான ஆக்கிறதுக்காக உயிரோடு இருந்துச்சாரு. பாவத்துக்காக செத்தாருன்னு சொல்லலாம், நீதிமான ஆக்கிறதுக்காக உயிரோடு இருந்துச்சாரு. அந்த சத்தியமும் இல்லை, பொய். வேற பல்லவத்துக்கு போக முடியாதான், செத்ததோடு முடிச்சு பல்லவன் ஒன்று இல்லை. வேற நான் அவரோடு கூட சாகவும் முடியாது. அது சாகிறதுக்கான இருக்கும், அவரோட சாகலாம், ஆனால் அவரோடு வந்து உயிரோடு எந்திக்க முடியாது. நமக்கு வந்து அந்த புது வாழ்க்கை இல்லை, இயேசுவோடு சேர்ந்து வாழ்கிற புது வாழ்க்கை இல்லை. ஆனால் மரணத்தை மட்டும் நம்புகிறோம், இயேசு செத்தார்ன்ற மட்டும் நம்புகிறோம், உயிரோடு இருந்துச்சு நம்ப முடியல. அப்போ இதில் எல்லாம் பிரச்சனை. வேறு என்ன பிரச்சனை இருக்குது? ஆண்டவரோட வந்து அந்த புதிய உடன்படிக்கை வந்து அந்த சமாதானப்படுத்துதல் எப்படி புரியல, கொஞ்சம் வழக்கமாக சொல்லி. வந்து அந்த வானத்தை திருச்சிலை கிழியுது, அவர் போகிறாரு, அங்கே போய் வந்து பலி செலுத்துறாரு, ரத்தத்தை வந்து பலியாக கொடுத்து வந்து கணக்க முடிக்கிறாரு. இது எல்லாமே நம்ப முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது உயிர்த்தெழுதலை நம்பலை அப்படின்னா. வேறு ஏதாவது முக்கியமானது? இயேசு உயிரோடு எழுந்து வரும்போது தழும்புகளோடு எழுந்து வந்தார். அந்த தழும்பு என்னை குணமாக்க நம்ப முடியாது. உயிரோடு எழுந்தது நம்ப முடியுதுன்னா இயேசு தழும்புகளோட உயிரோடு எழுந்தார்ன்றதை நம்ப மாட்டோம். தழும்புகளோட எழுந்தா நம்பலை அப்படின்னா இயேசுடைய தழும்புகள் எனக்கு சுகம் இருக்கிறது நம்ப முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இயேசுடைய உயிர்த்தெழுதலை நம்பலை அப்படின்னா நிறைய விஷயங்கள் அடிப்படும். அதனால தான் பவுல் சொல்றாரு, இயேசு உயிரோடு எந்திக்கலை அப்படின்னா நான் பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம வாழ்றதெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட்டு, நம்ம என்ன செஞ்சாலும் அது எல்லாமே வேஸ்ட்டு தான். இயேசு மட்டும் உயிரோடு எந்திக்கலை அப்படின்னா நம்ம கடவுளுக்காக செய்கிறது, கடவுள் நமக்காக செய்கிறதோ, அது நம்ம என்ன பிரயாசப்படுறோமோ, பைபிள் வாசிக்கிறது, படிக்கிறது, இது ஜெபம் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு. இந்த உயிர்த்தெழுதல் தான் இது எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த உயிர்த்தெழுதல்ன்ற சத்தியம் வந்து வேறு எந்த மதத்துலையும் கிடையாது. முஸ்லீமுக்கு கிடையாது, ஜூடைசத்தில் கிடையாது, இந்துக்களில் கிடையாது.
அவங்க அவதாரம்னு சொல்லுவாங்க. அதை செத்ததுக்கப்புறம் அந்த ஆவி வந்து இன்னொருத்தர் உடம்புல புகுந்து பறக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உயிர்த்தெழுதல்ன்ற கான்செப்ட் வந்து கிறிஸ்தவத்தை தவிர வேறு எங்கேயுமே இல்லை. ஆனால் அதுதான் உண்மை. அந்த உண்மையை புரியறதுக்கு, அந்த உண்மையை நம்புறதுக்கு தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. நமக்கு சில நேரத்தில் வரும். நான்லாம் வந்து அந்த ஐசியூவில் படுத்திருக்கும் போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உயிர் போகும்போது தேவதூர்கள் வருவாங்களா, இல்லை இதோடு நம்ம கதை முடிய போதா, இதெல்லாம் என் மனசில் ஓடிட்டுருக்கு. டாக்டர் வந்து ஷாக் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து அந்த காரியங்களை வந்து நல்லா புரிய வச்சார். இந்த மாதிரி நமக்கு நம்ம கஷ்டத்தில் போகும்போது நம்ம வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு தெரியல, எனக்கு வந்திருக்குது. அன்னைக்கெல்லாம் முடிஞ்சு அதோட சாப்டர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் எதையும் யோசிக்க போகிற கிடையாது. ஆனால் உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படின்னா தான் நிறைய காரியங்கள். நமக்கு முன்னாடி எங்கள் அப்பா செத்தாரு, அங்கே இருக்காரா, எங்கள் அம்மா செத்தாங்க, அங்கே இருக்காரா, அங்கே போவோமா, இது எல்லாமே அது அந்த சிந்தனைகளுக்குள்ளே நடத்துறது உயிர்த்தெழுதல் அடங்கியிருக்கு. அதனால தான் பவுலுக்கு வந்து இருந்த பெரிய ஆசையே இயேசுடைய மரணத்தில் அடங்கியிருக்கிற சக்தி என்ன, வல்லமை என்ன, அப்படி உயிர்த்தெழுதல் அடங்கியிருக்கிற சக்தி என்ன, வல்லமை என்ன, இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர் பிரயாசப்படுறார். அவர் நிறைய படிச்சிருக்கிறாரு, நிறைய எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவர் மனசில் வந்து பிரதானமாக இருந்தது இந்த ரெண்டை பற்றி தான். இயேசுடைய மரணத்துலேயும் வல்லமை இருக்குது, இயேசுடைய உயிர்த்தெழுதலும் வல்லமை இருக்குது. மரணத்தில் என்ன வல்லமை இருக்குது? ஒரு 7 நிமிஷம் இருந்தாங்க. இயேசு நம்ம பாவத்துக்காக மறிக்கல அப்படின்னா நம்ம வந்து பாவி தான், சாகும்போது பாவி தான். அதனால் மரணத்தில் இருக்கிற வல்லமை வந்து இயேசு மரணத்தோட நம்ம பாவத்தை அவர் மறக்கிறார், இதாக மறக்கிறார், கடவுள் மறக்கிறார். அந்த மரணத்தில் இருக்கிற வல்லமை தான் நம்ம இயேசுடைய மரணத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். இந்த அப்பத்தையும் அந்த திராட்சை பழ சாறு கூட நம்ம நினைவு கூறும்போது நம்ம கணக்கை செட்டில் பண்ணுறோம். எல்லாருடைய கணக்கு அங்கே செட்டில் ஆகுது. ஒருவேளை நம்ம அந்த வாரத்தில் செஞ்சதோ, அதுக்கு கடந்த நாட்களில் செஞ்சதோ, அந்த ஆவியானோ நமக்கு நினைப்பூட்டுவார், உணர்வு தருவார். அதை சொல்லி அந்த கணக்கை நம்ம செட்டில் பண்ணுறோம். அந்த மரணத்தில் இது எல்லாம் அடங்கியிருக்கு. அது வந்து நம்ம விளக்காகவும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. மரணத்தின் வல்லமை அதுதான். அது வந்து ஆண்டவருக்கு நம்ம கணக்கை மறக்க வைக்கும். நம்ம அதை செய்யலை அப்படின்னா அவர் மனசில் அது இருக்குன்னு அர்த்தம். என்னுடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தருமோ அவ்வளோ தருமா எழுதி விட்டால் நம்ம வசனம் சொல்லுவோம். ஆனால் அந்த இயேசுடைய மரணத்தை நம்ம நினைவு கூறும்போது அது அர்த்தத்தோட நினைவு கூறல அப்படின்னா அது நடக்காது. ஆனால் நம்ம அர்த்தத்தோடு அதை செய்யும்போது இயேசுடைய மரணம் அதை செய்யுது. நம்ம கணக்கெல்லாம் செட்டில் பண்ணுறது. எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, நீ கொலையை பண்ணிட்டு வந்தாலும் சரி, நீ அதுக்காக வருந்துற இயேசு அதுக்காக செத்தார், அதுக்கப்புறம் கொலை செய்ய முடியாது. அந்த இதுதான் முக்கியம். அந்த இது வந்து மரணத்தின் வல்லமைன்னு சொல்கிறோம். அதனால தான் பவுல் அதை தெரிஞ்சுக்கணும். அந்த மரணத்தில் இருக்கிற வல்லமையை நான் புரிஞ்சுக்கணும். இந்த இயேசு வந்து 3 நாள் என்ன தான் இங்கே தான் இருந்தார், செத்துக்கு அப்புறம் போனார், ரத்தத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 3 நாள் அவர் எங்கே இருந்தார், என்ன செஞ்சார், நிறைய அதில் வந்து புரியுது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மரணத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. நம்ம கணக்கெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்குரிய வல்லமை இருக்குது. சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள கணக்கெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்குரிய வல்லமை அவருடைய மரணத்தில் இருக்குது. அப்புறம் உயிர்த்தெழுதல் வல்லமை நம்மளை புதுசாக வாழ வைக்கிற வல்லமையாக இருக்குது. அந்த உயிர்த்தெழுதலை நம்பலை அப்படின்னா சொன்ன மாதிரி நம்மளால் புது வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. ஒரு கடமைக்கு நம்ம போவோம், வருவோம், செய்வோம், நம்மளால் புதுசாக வாழ முடியாது. அதனால தான் இந்த 4 சுவிசேஷங்களும் உயிர்த்தெழுதல் பற்றி சொல்லியிருக்குது. ஆனால் உலக மக்களுக்கு இதை நம்புறது தான் பிரச்சனை. இயேசு ஒரு நல்லவராக ஏற்றுக்குவாங்க, கடவுளாக ஏற்றுக்குவாங்க, 10 கடவுள் அவர் ஒரு கடவுளாக ஏற்றுக்குவாங்க. ஆனால் இயேசு என் பாவத்துக்காக செத்தாரு, என்ன புதுசாக வாழ வைக்கிறதுக்காக உயிரை அடைஞ்சாரு, இதை நம்புறதெல்லாம் பிரச்சனை. இதை நம்ப வைக்கிறது தான் நம்மளும் பாடுபடுறோம். நிறைய பேர் சபைக்கு வராங்க, சபைக்கு வரவங்களுக்குமே கூட இயேசுவை தேடினா நமக்கு நல்லது நடக்கும்னு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இதை புரிஞ்சுக்க வந்தால் தான் மற்றெல்லாம் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். என்னுடைய பாவத்துக்காக செத்தாரு, என்னை புதுசாக வாழ வைக்கிறதுக்காக உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தலின் வல்லமையை வந்து நம்ம புதுசாக வாழ்றதில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பழைய குணம் வரும், பழைய சுபாவம் வரும். ஆனால் அந்த உயிர்த்தலின் வல்லமையை எனக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் வரும்போது அது மாறி இயேசுடைய வல்லமையை நம்ம பார்க்கலாம். அது வியாதியோ, பிரச்சனையோ, பாவ ப்ராப்ளம் எதுனாலையும் அந்த உயிர்த்தலின் வல்லமையை நம்மளால் அனுபவிக்க முடியும். ஸோ கிறிஸ்தவமே வந்து இந்த 2ல் அடங்கியிருக்கு. அதனால் நீங்கள் இதை அதிகமாக தியானிக்கணும். பவுல் மாதிரி நீங்கள் அதிகமாக நான் தெரிஞ்சுக்கணும். இயேசுடைய மரணத்தின் வல்லமையை தெரிஞ்சுக்கணும். இயேசுடைய உயிர்த்தலின் வல்லமையை நான் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு மார்க் நம்ம முடிச்சிட்டோம். முக்கியமானது அதுதான். இது ஒரு கதை மாதிரி வாசிட்டு போனோம் அப்படின்னா அந்த வல்லமை நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஆனால் வல்லமை இருக்குது. என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், அனுபவிக்கிறேன். இந்த மரணத்தின் வல்லமை நம்ம அனுபவிக்கலாம், அந்த உயிர்த்தலின் வல்லமை நம்ம அனுபவிக்கலாம். வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? மார்க் இதோட முடியுது. நம்ம அடுத்த வாரத்துலேருந்து யோவான் பார்க்க போகிறோம். யோவான் 3 அதிகாரமாக பார்க்குறோம். மார்க் வந்து ஈஸியானதான், யோவான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
பல சத்தியங்கள் அதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மார்க்கை நீங்கள் ஒரு தடவை கேளுங்க. உங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஆடியோவில் போடுற அந்த பொது மொழிபெயர்ப்பும் பழைய அந்த டிரான்ஸ்லேஷன் நீங்கள் ஆடியோவில் கேளுங்க. 2-3 தடவை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் முக்கிய நபர்கள், முக்கிய இடங்கள், அதை நீங்கள் படிச்சிங்கனாலே அந்த சம்பவங்களை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நிகழ்வுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். வேறு எதாவது கேட்க விரும்புகிறீங்களா? எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நாங்கள் நடத்துறது உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்குதா, நல்லா இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது இன்னும் நல்லா நடத்தணும்னு விரும்புகிறீங்களா? ஓகே. நம்ம இது மாதிரி நம்ம எல்லா புத்தகத்தும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த புக்குன்னு நம்ம படிக்க போகிறோம். இப்போ நான் எடுக்கிற புதிய ஏற்பாட்டில் வந்து சுருக்கம் தான் பார்க்குறேன், டீட்டெயிலாக நம்ம பார்க்கல. அதனால தான் அந்த முக்கியமான கருத்துக்களை பார்த்துட்டு போகிறோம். அது வந்து ஓட்டி சர்வே இந்த 27 புத்தகத்துக்குள்ள சுருக்கமாக என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் அது டீட்டெயிலாக படிக்கும்போது, இப்போ மார்க் படிக்கிற மாதிரி டீட்டெயிலாக படிக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இப்போது பைபிள் வந்து நான் வந்து இப்போ வந்து என்ன சொல்லி ஆதி ஆகணும்னா 10-20 தடவை குறும்பர் பாசையில் படிச்சிருப்பேன், தமிழில் படிச்சிருப்பேன், இங்கிலீஷில் படிச்சிருப்பேன். படிக்க அது திகட்டாது. அந்த மாதிரி வேதம் வந்து அந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அந்த மாதிரி நம்மளை வந்து புதுசாக யோசிக்க வைக்கும், புதுசாக சிந்திக்க வைக்கும், நிறைய வெளிச்சங்கள் கிடைக்கும். பைபிள் வாசிக்கிறது வந்து அப்படி ஒரு அருமையான. எங்களை காட்டில் நீங்களும் நல்ல ஞானமாக மாறணும். பேசப்பட்டீங்க. சரி, வேறு ஜெபம் முடிக்கலாமா? அப்போ அடுத்த வாரத்தில் நான் அடுத்த வாரத்தில் நான் இல்லை, முடிஞ்சால் ஆன்லைனில் ஒரு கிளாஸ் எடுக்கலான்னு பார்க்குறேன். நான் ஹைதராபாத்தில் இருப்பேன். ஆன்லைனில் எடுத்தால் ஒரு 1 hour யாக்கோபை பற்றி அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஜெபம் பண்ணுறியா?